இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டியில குடியுரிமை டாபிக் பார்க்க போறோம். சிட்டிசன்ஷிப் சிலபஸ்ல செகண்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வேர்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, சிட்டிசன்ஷிப். இதே மாதிரி சிலபஸ் வைஸா படிங்க. சிலபஸ் வைஸா பாலிட்டியில என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிங்க. படிச்சுட்டு கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. அப்பதான் நம்ம பாலிட்டியில உள்ள எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. அதுக்கு ரிலேட்டடா இது வரைக்கும் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க ஒவ்வொரு டாபிக்குமே இது மாதிரி நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா நம்ம ஈஸியா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல 180+ வாங்கிடலாம். பாலிட்டியில சிட்டிசன்ஷிப் டாபிக் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் குடியுரிமைனா எந்த பார்ட்ல இருக்குன்னு பாருங்க. குடியுரிமை பகுதி 2 பார்ட் 2 ஷரத்து 5ல இருந்து 11 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் குடிமகன்னா என்ன, சிவிஸ்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த நோட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக் நோட்ஸ் தான், அதனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். ஓகேங்களா? இப்போ குடிமகன் சிவிஸ் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் தான் குடிமையியல் சொல்றாங்க. அடுத்து குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது எந்த மொழி சொல்? கிரேக்க மொழி சொல்லா, லத்தீன் மொழி சொல்லான்னு கேட்பாங்க. அதுக்காக சொல்றேன். இதை அப்படியே கூற்றுக்காரணமா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து இதன் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளின் குடியிருப்பாளர் என்பதாகும் அப்படின்னு சொல்றாங்க. நகர நாடுகள் அமைப்புகள் மறைந்த பின்னர் இச்சொல் நாடுகளின் உறுப்பினர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியால குடிமக்கள் அப்படிங்கிறவங்க யார்? ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள். இவங்கெல்லாம் குடிமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடிமகனும் குடியுரிமையும் ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுவருமே அந்த நாட்டின் குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே கூற்று காரணத்துல கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்தும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதனால இதை பேஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸ் பாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, ஒரு குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதலே குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே கூற்று காரணத்துல கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக்கா உள்ளது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் குடியுரிமையின் வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். குடியுரிமையின் 2 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா இயற்கை குடியுரிமை, நேச்சுரல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை குடியுரிமை இது பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமைனா நேச்சுரலைஸ்டு இயல்பு குடியுரிமை. ஃபர்ஸ்ட் இது நேச்சுரல், இது நேச்சுரலைஸ்டு அப்படின்னா இயல்பாக விண்ணப்பித்து பெறப்படும் குடியுரிமை அப்படின்னு 2 வகை இருக்குங்க. அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம். இதை பத்தி நம்ம கீழே டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி இந்த சட்டம் கூறுகிறது. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் பார்த்துக்கோங்க, 1955. இதை பத்தி இது எத்தனை முறை திருத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கீழே பார்க்கலாம், டீடைல்டா பார்க்கலாம். லாஸ்ட் எப்ப திருத்தினாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அடுத்து குடியுரிமை பத்தி சில பாக்ஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்தியாவின் குடியுரிமை இங்கிலாந்து நாட்டு அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது. அப்ப சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டுல இருந்து பாரோ பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டுல இருந்து பெறப்பட்டது. அடுத்து இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை முறை பின்பற்றப்படுகிறது. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. அடுத்து குடியுரிமை உள்துறை அமைச்சகத்தின் கீழ், ஹோம் மினிஸ்டர் கீழே வருது. ஒரு குடியுரிமை யார் கீழே வருதுன்னா ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகம். குடியுரிமை என்ற சொல்லுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல ஆரம்பத்துல எங்கும் வரையறை தரப்படவில்லை. இது கூற்று காரணமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல எங்கு தரப்படவில்லை. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது யார் யார் இந்திய குடிமகனாக இருப்பார் என்பதை மட்டுமே குறிப்பிட்டது அப்படின்னு சொல்றாங்க. குடியுரிமை பெறுவது மற்றும் ரத்து செய்தல் பற்றிய வழிமுறைகள் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. குடியுரிமை பெறுவது மற்றும் ரத்து செய்தல் பற்றிய வழிமுறைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து குடியுரிமை சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்ல தான், அந்த சட்ட திருத்தம் 1955ல தான் அந்த வழிமுறைகள் பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் பத்தி பார்க்க போறோம். குடியுரிமை பத்தி 5ல இருந்து 11 வரைக்கும் உள்ள ஆர்டிகல். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 5 என்ன சொல்றாங்கன்னா அரசியலமைப்பின் தொடக்கத்தின் போது குடியுரிமை.
சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது குடியுரிமை பற்றி சொல்றது 5, ஆர்டிகல் 5. அடுத்த ஆர்டிகல் 6 பாருங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாகிஸ்தான் பிரதேசத்தில் இருந்து இந்திய பகுதிக்கு இடம்பெயர்ந்த சில நபர்களின் குடியுரிமை. ஆர்டிகல்லாம் ரொம்ப முக்கியம், மெயின்ஸ் எழுதும் போது நமக்கு யூஸ் ஆகும். அதனால கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக நம்ம எக்ஸாம் எழுதும் போது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், பார்த்துக்கோங்க. அப்போ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தா அருமையா நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க வாங்க இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு அருமையா ஏத்துப்போம். அப்போ 6னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவர்களோட குடியுரிமை. புரியுதுங்களா? அடுத்து சரத்து 7 என்னன்னா, இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போன சில நபரின் குடியுரிமை. இந்தியால பிடிக்கலன்னு பாகிஸ்தானுக்கு போனவங்களோட குடியுரிமை. 7 பாகிஸ்தானுக்கு போகுது பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஜஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன், பார்த்துக்கோங்க. அப்ப 7னா பாகிஸ்தானுக்கு குடியேறிய சில நபரின் குடியுரிமை. அடுத்து பாருங்க 8னா என்னன்னா, இந்த என்ஆர்ஐ இந்திய வம்சாவளி வெளிநாட்டில் வசிக்கிறவங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்றாங்கல்ல, இந்தியாவுக்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த குறிப்பிட்ட நபர்களின் குடியுரிமை. அவங்க வெளிநாட்டில் சம்பளம் வாங்குவாங்க, ஆனா இந்தியர்கள் தான். அவங்க என்ஆர்ஐ அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம எட்டி பார்த்தாலும் நம்மளை பிடிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 8னா எட்டி பார்த்தாலும் என்ஆர்ஐயை நம்ம பிடிக்க முடியாது. அப்ப என்ஆர்ஐயோட குடியுரிமை பத்தி ஆர்டிகல் 8 சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் 9 என்னன்னா, ஒரு வெளிநாட்டு மாநிலத்தின் குடியுரிமையை தானாக முன்வந்து பெறும் நபர்கள். வாலண்டியரா போய் ஒரு வெளி நாட்டோட குடியுரிமை பெற்றா நம்ம இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் 9. அடுத்த ஆர்டிகல் 10 என்ன சொல்றாங்கன்னா, குடியுரிமைகளின் தொடர்ச்சி பத்தி சொல்றாங்க. குடியுரிமைகளின் தொடர்ச்சி ஆர்டிகல் 10. அடுத்த ஆர்டிகல் 11 என்ன சொல்றாங்கன்னா, சட்ட திருத்தம் சட்டத்தின் மூலம் குடியுரிமையை ஒழுங்குபடுத்தும் முறை. 2019 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி இந்த ஆர்டிகல் படி தான் கொண்டு வந்தாங்க. அதாவது சட்டத்தின் மூலம் குடியுரிமையை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையை பாராளுமன்றம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆர்டிகல் 11. ஓகே, ஆர்டிகல் 5ல இருந்து இப்போ 11 வரைக்கும் பார்த்தாச்சு. ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் இந்த டாபிக்ல, பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட், இந்த குடியுரிமையை பெறுதல் 1955 ஆக்ட் என்ன சொல்லுது, எத்தனை வழிகளில் நம்ம குடியுரிமையை பெறலாம் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறை. இந்த இதையே கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை வழிமுறைகள்ல பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிறப்பால் குடியுரிமை, வம்சாவளியால் குடியுரிமை, பதிவு செய்தல் மூலம் பை ரெஜிஸ்ட்ரேஷன், இயல்பு குடியுரிமை பை நேச்சுரலைசேஷன், அப்புறம் பிரதேசங்களை ஒன்றிணைத்தல் மூலம் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் குடியுரிமையை பெறுதலுக்கான 5 வழிமுறைகள் பத்தி நம்ம 1955 ஆக்ட்ல சொல்றாங்க. 1955 ஆக்ட்ல சொல்றாங்க. இப்போ அது ஒவ்வொரு வழிமுறைகள் என்னன்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த நோட்ஸ் ஃபுல்லா மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் கரெக்டா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான பாயிண்ட். நம்ம பிலிம்ஸ்லயுமே கூற்றுக்காணத்துல கொஸ்டின் கேட்பாங்க. பிறப்பால் குடியுரிமை ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதன் பிறகு, அதே சமயம் 1987 ஜூலை 1க்கு முன்பு. எதுக்கு பின்னாடி? ஜனவரி 26 1950 இருந்து 87 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர், அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் குடியுரிமை பெறுகிறார். பிறப்பால குடியுரிமை. அடுத்து 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பிறப்பால் குடியுரிமைக்கு. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராகவும் இல்லாதிருந்தால் அந்த இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் அந்த 3 வழிமுறைகள் பார்த்துக்கோங்க. பிறப்பால் குடியுரிமையில இந்த 3 வழிமுறைகள் கூற்றுக்காணத்திலே கொஸ்டின் கேட்பாங்க, பொறுமையா பாருங்க. அடுத்து வம்சாவளியால் குடியுரிமை. 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெறுகின்றார். வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெறுகின்றார். அடுத்து பாருங்க, 2வது பாயிண்ட், 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமையை பெறுகின்றனர் சொல்றாங்க. அடுத்து 3வது பாயிண்ட், 2004 டிசம்பர் 3 நாள் முதல்
வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக இருக்க முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ள பதிவு செஞ்சாங்கன்னா இந்திய வம்சாவளி குடியுரிமையை பெற்றுடலாம் அவங்க. அடுத்து 3வது பாயிண்ட், வம்சாவளி பத்தி பார்த்தாச்சு. 3வது பாயிண்ட் என்னன்னா பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். அதுல ஒரு 3 பாயிண்ட் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமையை பெறலாம். அடுத்து, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். 7 ஆண்டுகள் கண்டிப்பா வசிச்சிருக்கணும் அவங்க. அடுத்து 3வது பாயிண்ட், இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும். இந்த கண்டிஷனை வைக்கிறாங்க. 3 பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து 4வது பாயிண்ட்ல இயல்பு குடியுரிமை பை நேச்சுரலைசேஷன். பாருங்க, 4வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது. விண்ணப்பிப்பதன் மூலம். அடுத்து, எந்த ஒரு நாட்டிலும், இந்த பாயிண்ட் பாருங்க, எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒருவர் ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை தர்றாங்க. அடுத்த பாயிண்ட், வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் அவர் இயல்பு குடியுரிமையை பெறலாம். நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில், இந்திய 8வது அட்டவணையில தற்போது 22 மொழி இருக்கு, போதிய அறிவினையும் பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமையை பெற தகுதியுடையவர். இதெல்லாம் கூற்றுக்காணத்துல கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த 5வது, குடியுரிமை பெறுவதற்கான 5வது வழிமுறை என்னன்னா, பிரதேசங்களை இணைத்தல் மூலம்னா எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது, குடிமக்களாக அறிவிக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அவர்கள் இந்திய குடிமக்களாகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமாக பாண்டிச்சேரியை இது பிரெஞ்சு பகுதியா இருந்துச்சு, இந்தியாவுடன் நினைச்சாங்க. இந்தியாவுடன் இணைந்த போது இந்திய அரசு மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது பாகிஸ்தான். ஓகே, அப்ப 1955 சட்டத்தின்படி குடியுரிமை பெறுதலுக்கான வழிமுறைகள் 5 வழிமுறைகள் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, குடியுரிமையை இழத்தல், லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். குடியுரிமையை இழத்தல் பத்தி என்ன சொல்றாங்க, எத்தனை வழிமுறைகளை இழக்கலாம் அப்படிங்கிறது பாருங்க. இந்திய குடியுரிமையை இழத்தல், குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியில 5 முதல் 11 வரையிலான விதிகள் குறிப்பிடுகிறது சொல்றாங்க குடியுரிமையை இழத்தல் பற்றி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, 3 வழிமுறைகள்ல குடியுரிமை இழக்கலாம். குடியுரிமையை துரத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ரெனவுன்சியேஷன் அப்படின்னா தானாக முன் குடியுரிமையை துரத்தல், வாலண்டரிய. அடுத்து டெர்மினேஷன், குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்படி நடைபெறுதல், டேக்ஸ் பிளேஸ் பை ஆபரேஷன் சொல்றாங்க, ஆபரேஷன் ஆஃப் லா. அடுத்து டெப்ரிவேஷன், குடியுரிமையை மறுத்தல், கம்பல்சரி டெர்மினேஷன், கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வருதல். இந்த 3 வழிமுறைகள்ல குடியுரிமையை துறக்கலாம். அப்ப இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கிறாங்க. குடியுரிமையை பெறுதல் 5 வழிமுறை, குடியுரிமையை பெறுதல்னா 5 வழிமுறை, குடியுரிமையை துரத்தல்னா 3 வழிமுறை. இதை பத்தி பாத்துக்கோங்க. ஓகேவா? இதை ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா பார்க்கலாம். குடியுரிமையை துரத்தல், இது அப்படியே கொஸ்டின்ல கேட்பாங்க, மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரெனவுன்சியேஷன், குடியுரிமையை துரத்தல் பத்தி பார்க்க போறோம். அதை ஃபர்ஸ்ட், தானாக முன் குடியுரிமையை துரத்தல், தானாக முன் இட் இஸ் ஏ வாலண்டரி ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட், குடியுரிமையை துரத்தல். அடுத்து டெர்மினேஷன்னா குடியுரிமையை முடிவுக்கு வருதல், சட்டப்படி நடைபெறுதல் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஓர் இந்திய குடிமகன் தானாக முன் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாக முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே பாயிண்ட் தான். அடுத்து, குடியுரிமையை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு வருதல் சொல்றாங்க, கம்பல்சரி டெர்மினேஷன் சொல்றாங்க. மோசடி, தவறான பிரதிநிதித்துவம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும்
ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்கச் செய்கிறது, லா மூலம், ஒரு ஆர்டர் மூலம் இழக்கச் செய்கிறது சொல்றாங்க. குடியுரிமையை மறுத்தல்ல இந்த 3 பாயிண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த குடியுரிமைக்கும் நாட்டு உரிமைக்கும் என்ன வித்தியாசம், அதை பத்தி பார்க்க போறோம். குடியுரிமைக்கும் நாட்டு உரிமைக்கும். நேஷனாலிட்டி அப்படின்னா நாட்டு உரிமை, சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலைதான் நாட்டு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதே குடியுரிமைனா சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படும் உரிமை தான் குடியுரிமை. இது ரெண்டையும் கூற்று காரணத்துல கொஸ்டின் கேட்டாங்க, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நாட்டு உரிமைனா ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியும், ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியாது ஒருவர். ஓகேவா? அடுத்து இந்த சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் பாருங்க. இதையும் கொஸ்டின் கேட்கிறாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தமிழ்ல ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அதுவே இந்திய குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடியுரிமை. இப்ப அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்ட நாடுகள்ல இரட்டை குடியுரிமை தர்றாங்க, டியூவல் சிட்டிசன்ஷிப் தர்றாங்க. ஓகே, அந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் என்னன்னா நேஷனல் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் சொல்றாங்க. தேசிய உரிமை மற்றும் மாநில குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க. தேசிய குடியுரிமை மற்றும் மாநில குடியுரிமை. அடுத்து இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் எங்கு பிறந்திருந்தாலும் வசித்தாலும் மாநில வேறுபாடின்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் குடிமையியல் உரிமைகளை அனுபவிக்கின்றனர். இதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு பாயிண்ட் பாருங்க, ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. முன்னுரிமை வரிசை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தான் நாட்டில் முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்றாங்க. முன்னுரிமை வரிசை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒரு சில பாக்ஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க. ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்கள் யாரா இருப்பாங்க? நான் நேஷனல்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி யாரா இருப்பாங்கன்னா அந்நியரா இருப்பாங்க. ஓகே, நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை 2 வகையாக பிரிப்பாங்க. ஏலியன் சொல்றாங்க, குடியேறியவர் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்நியர்னா யாருன்னு பாருங்க. இதையும் பாக்ஸ் கொஸ்டின்ல கூற்றுக்காரணத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர். இது மெயின்ஸ்லயும் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்நியர்னா உதாரணமாக டூரிஸ்ட், வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே அந்நியர், ஏலியன் சொன்னாங்க. இமிகிரண்ட்னா குடியேறியவர்கள். ஓகேவா? ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. கூற்று காரணமா கொஸ்டின் கேட்கறாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. அடுத்து உலகளாவிய குடியுரிமை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ், இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. உலக மக்கள் அனைவரும் உரிமைகளும் குடிமை பொறுப்புகளும் இயற்கையாகவே உள்ளன சொல்றாங்க. உலக மக்கள் அனைவருக்கும் உரிமைகளும் குடிமை பொறுப்புகளும் இயற்கையாகவே, நேச்சுரலாகவே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. புதிய சமுதாயத்தை உருவாக்குவதில் இன்றைய இளைஞர்களின் ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவதே உலகளாவிய குடியுரிமையின் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. இதையும் கூற்று காரணத்துல கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 3 பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்கிறாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர், NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன், இந்திய பூர்வீக குடியினர், PIO, ஓகே, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அடுத்து வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். இந்த 3 பத்தி பார்க்க போறோம். இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரெசிடென்ட் இந்தியன்னா பாருங்களேன். நான் ரெசிடென்ட் இந்தியன், இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றவர் வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றவர் வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்திய கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள், இவங்க எல்லாமே நான் ரெசிடென்ட் இந்தியன். அதான் ஆர்டிகல் 8ல உங்களோட உரிமை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 8 எட்டி பார்த்தாலும் NRIயா நம்ம பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்க நிறைய சம்பளம் வாங்குவாங்க. அடுத்து பாருங்க PIO. நெக்ஸ்ட் PIO பாருங்க, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்றாங்க. இதுல இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட
வெளிநாட்டில் குடியுரிமை, அதாவது பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக வேற கண்ட்ரில மற்ற கண்ட்ரில பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டை தவிர. இதையே கூற்றுக்காரமா கொஸ்டின் கேட்பாங்க, கரெக்டா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த PIO இந்திய பூர்வீக குடியினர் முறை எப்போ? ஜனவரி 2015 ஜனவரி 9 முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. OCI பத்தி அடுத்து பார்க்கலாம். இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டது எப்போன்னு பார்த்துக்கோங்க, 2015 ஜனவரி 9. அடுத்து OCI பத்தி பார்க்க போறோம். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர், அதாவது வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர். இதுல பாருங்க, இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் கால வரையறையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகின்றனர். OCI, ஓகேவா? இது எந்த நாட்டை தவிர? பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் நீங்களாக, இந்த 2 நாட்டை தவிர. அடுத்து பாருங்க, இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. இதை ஒரு கொஸ்டின்ல கூற்றுக்காரமா கொஸ்டின் கேட்டாங்க. OCI வச்சிருக்கவங்க இந்தியாவில் வாக்களிக்கலாமா, முடியாதா? வாக்களிக்கும் உரிமை கிடையாது. There are no voting rights for an OCI card holder. இந்த பார்த்துக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட்ஸ். நான் சொல்றது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் இதுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். OCI ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே பாருங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னா எப்போ கொண்டு வராங்க? இதுல அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. பிரவாசி பாரதிய திவாஸ் தினம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய திவாஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. ஓகே, இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இதையே கூற்றுக்காரணத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் கொண்டாடப்படுகிறது. அடுத்து பாருங்க, இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும். சில இந்திய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகளும் கடமைகளும் இருக்குன்னு பத்தி பார்க்க போறோம். மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை இந்திய குடிமக்களுக்கு உண்டு. அலுவலகங்களில் பணிபுரியும் இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை உண்டு. இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர் ஆவதற்கான உரிமை உண்டு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. கடமைகள் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து, உதாரணமாக நேர்மையாக வரி செலுத்துதல், மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளித்தல், இதெல்லாமே நம்ம இந்திய குடிமக்களோட உரிமைகளும் கடமைகளும் பத்தி சொல்றாங்க. அடுத்து, குடிமகனின் பண்புகள். இது ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல், சட்டத்துக்கு கீழ்ப்படிதல், சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பினை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணியை செயலாற்றுதல், நற்பண்புகளையும் நீதிகளையும் நிலைநாட்டுதல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல், இதெல்லாமே குவாலிட்டிஸ் ஆஃப் எ குட் சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க. குடிமக்களின் நற்பண்புகள் இல்ல நற்குடிமகளின் பண்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் பத்தி பார்க்க போறோங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தாங்க. இதுல பாருங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955, குடியுரிமை திருத்த சட்டம் 1955 நம்ம 10th ஸ்கூல் புக்ல, சோசியல் சயின்ஸ் புக்ல, சிவிக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணுங்க. இந்த சட்டம் இதுவரையில் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. 9 முறை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம நெட்ல செக் பண்ணா ஒரு 6 முறை தான் வருது. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, குடியுரிமை சட்ட திருத்தம் ஃபர்ஸ்ட் 1986ல என்ன பண்ணாங்க? 1986ல ஜனவரி 1950 மற்றும் ஜூலை 1987க்கு இடையில் இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்கியது. 86ல. இது மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அடுத்து 2003ல என்ன சொல்றாங்கன்னா, இருவரும் அல்லது பெற்றோர்களில் எவரேனும் இந்தியராக இருந்தால் மட்டுமே தனிநபருக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று 2003ல திருத்தம் கொண்டு வந்தாங்க. 2003ல. அடுத்து 2005ல பாருங்க, 2005ல பிரிவு 7A ஒரு புதிய பிரிவாக மாற்றப்பட்டது.
மற்றும் இந்திய வெளிநாட்டு குடிமக்கள் பதிவு விதிகள் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க 2005. அடுத்து 2015 பாருங்க, பதிவு மற்றும் குடியுரிமை மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை ஆகியவற்றை கையாளுகிறது. இதை பத்தி சொல்றாங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், சிட்டிசன்ஷிப், அப்புறம் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப், இதை பத்தி சொல்றாங்க. 2019 ரீசெண்டா திருத்தினாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், பார்சியர்கள், ஜைனர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உட்பட 6 சமூகத்தை சேர்ந்தவர்கள் டிசம்பர் 14, 2014 முன் இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்கள் இந்தியாவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். இதை பத்தி சொல்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோலயே பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எத்தனை முறை திருத்தினாங்க, ஆனா 10th ஸ்கூல் புக்ல 9 முறைன்னு இருக்கு. நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதான் நம்ம கொடுக்கணும். பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நோட்ஸ் படிச்சது முக்கியம் இல்லைங்க. இதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஏன்னா அப்பதான் அடுத்த கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். பாருங்க, பிரிவு 5 என்ன சொல்றாங்க, ஆர்டிகல்ஸ் அப்படியே கொஸ்டின் கேட்கறாங்க. பாருங்க, பிரிவு 5 என்ன சொல்றாங்க, 5ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை. அப்ப 5க்கு 3 வரும். அடுத்த ஆர்டிகல் 11 என்ன சொல்றாங்க, குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் திருத்த அதிகாரம், பாராளுமன்றத்தோட அதிகாரம். ஆர்டிகல் 9 என்ன சொல்றாங்க, வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமையை பெறுதல். அப்போ இது 3க்கு 1 வரும். பிரிவு 8 என்ன சொல்றாங்க, வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல். ஓகே, வெளிநாட்டில் இந்த என்ஆர்ஐ மூலம் குடியுரிமை பெறுதல் சொல்றாங்க. ஆர்டிகல் 8. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அந்த ஆர்டிகல் அப்படியே கொஸ்டின் கேட்கறாங்க. பாருங்க. அடுத்து பாருங்க, குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது என்னும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் எந்த ஆர்டிகல்னு கேட்கறாங்க. குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது அப்படின்னா பாராளுமன்றம் எதுல வரும்னா ஆர்டிகல் 11 தான் வரும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப பாருங்க, பகுதி 1னா யூனியன் பிரதேசம் கரெக்ட். அடுத்து பகுதி 4னா அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு கரெக்ட். பகுதி 6னா மாநில அரசாங்கம் கரெக்ட். பகுதி 2னா அடிப்படை கடமைகள்னு கொடுத்துருக்காங்க. பகுதி 2னா நம்ம இப்ப என்ன பார்க்குறோம், குடியுரிமை பத்தி பார்க்குறோம். ஓகே, அடிப்படை கடமைகள் எதுனா வரும்னா பகுதி 4, 7 வரும் அடிப்படை கடமைனா. ஓகே, பகுதி 2ல குடியுரிமைன்னு வரும். அதனால்தான் இந்த கொஸ்டின் தவறானது, பொருந்தாதது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி கூறுகிறது? பகுதி 2ல தான் குடியுரிமை பத்தி கூறுறாங்க. இது மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியாது? தேசிய அவசர நிலை போது இது அடிப்படை உரிமையில வரும். அதுக்கு கீழே பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தேர்ந்தெடுக்கவும் சொல்றாங்க. அப்ப குடியுரிமை பத்தி எது சொல்றாங்க, 5ல இருந்து 11 வரைக்கும் தான் சொல்றாங்க. 5ல இருந்து 11 வரைக்கும் பகுதி 2. ஓகேவா? இதெல்லாம் பகுதி 4 கிடையாது, பகுதி 3 கிடையாது, பகுதி 1 கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்கறாங்க பாருங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாதாங்க உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் பத்தி சொல்றாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் சொல்றாங்க. ஓகே, கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். என்ஆர்ஐ கண்டிப்பா வாக்களிக்கலாம். அடுத்து, வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். இது தவறு. எல்லாருமே வாக்களிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனாலும் அவங்க பாஸ்போர்ட் வச்சு வாக்களிக்கலாம். அடுத்து, வாக்குச்சாவடியில் அசல் கடவுச்சீட்டு காண்பிக்கப்பட வேண்டும். கரெக்ட். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்க முடியாது. ஓகே, நேரம் தான் வாக்களிக்க முடியும், கடவுச்சீட்டு வச்சு வாக்களிக்கலாம். அப்ப இதுல தவறு எதுன்னு பாருங்க, 2 மற்றும் 4 தான் தவறு. என்ஆர்ஐ பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. புரியுதுங்களா? என்ஆர்ஐ பத்தி கொஸ்டின் இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டும் என்றால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். கரெக்ட். இந்திய வம்சாவளியாக இருத்தல் வேண்டும். கரெக்ட். குடியுரிமைக்காக பதிவு செய்திருத்தல் வேண்டும். கரெக்ட். இந்தியரை மணந்திருக்க வேண்டும். மணந்திருந்தாலும் 7 வருஷம் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது தவறு. அப்போ 1, 2, 3 தான், 4 தான் கரெக்ட். 1, 2, 4 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பாருங்க, இந்தியரை மணந்திருந்தாலும் 7 வருஷம் தங்கியிருந்ததுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடியே நம்ம நோட்ஸ்ல பார்த்தோம். கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு இந்து திருமண சட்டத்தை கொண்டு வந்தது? பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் இந்து திருமண சட்டத்தை கொண்டு வந்தது.
அடுத்து 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறலாம்? 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். பாருங்க, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கிறாங்க. நான் ஒரு டைம் தான் வச்சிருக்கேன் இதுல. அடுத்து, எந்த சூழ்நிலையில் ஒருவருடைய இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? கொஸ்டின் பாருங்க, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் வச்சிருக்கேன். டிஎன்பிசி கொஸ்டின். போர் நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய குடியுரிமையை நீக்க முடியாது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் 2 மொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தோட பேர் என்ன? பாஸ்போர்ட். ஓகே, இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் 2 மொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் பாஸ்போர்ட் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியம் எதுன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியம். இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உள்ள உறுப்பு 5 to 11 வரை குடியுரிமை குறி 4 கிடையாதுல்ல, பகுதி 2 தானே சொல்றாங்க குடியுரிமை பத்தி. அதனால இது தவறு. அடுத்து, பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பகுதிக்கு தகுதியானவர். கரெக்ட். உரிமை துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். இந்த 3 வழிகளில் குடியுரிமை இழக்கலாம். கரெக்ட். 3வது கரெக்ட். குடிமகன் மற்றும் அயலார் ஏலியன் இருவரும் எல்லா வகையான குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். தவறு. வாக்களிக்கும் உரிமை கிடையாது அப்படிலாம் சொன்னோம்ல. ஓகேவா? அப்போ சரியானது எது அப்படின்னா 2 மற்றும் 3 தான் சரி. சரியானது எது அப்படின்னா 2 மற்றும் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்ததன் மூலமாக குடியுரிமையை பெறலாம். கரெக்ட். இந்திய நாடாளுமன்றத்தில் 1956ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தவறு. 55லே வந்துருச்சே, இது 2வது தவறு. அப்போ கூற்று உண்மையானது, காரணம் தவறு. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இங்க சி தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான LM சிங்வி தலைமையிலான உயர்மட்ட குழுவினை உருவாக்கியது? செப்டம்பர் 2000 உருவாக்கியது. வெளிநாடு வாழ் இந்தியர் NRIக்காக. இந்திய பாராளுமன்றத்தில் குடியுரிமைக்கான ஒட்டுமொத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1955. 1955 ஒட்டுமொத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பில் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? பற்றியது. பகுதி 2. அடுத்து பாருங்க, 1955 குடியுரிமை சட்டத்தின்படி இந்திய குடிமகனாவதற்கு எத்தனை வழிமுறைகள்? 5 முறை நீங்க கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் 5 மட்டும் மேல கொடுத்திருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், இதெல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின், மாத்தி கொஸ்டின் கேட்பாங்க. குடியுரிமை பற்றிய விதி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் எந்த பகுதியில இருக்குன்னு சொல்றாங்க? ஓகேவா? 5 to 11 வரைக்கும் பகுதி 2ல இருக்கு. அப்ப ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு டாபிக்குமே சிலபஸ் வைஸா படிங்க. ஒவ்வொரு டாபிக்குமே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம சிட்டிசன்ஷிப் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதுக்கான நோட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் சிலபஸ் வைஸாக பார்க்கணும், எல்லா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்கேன், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்கேன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட் இதை பற்றிலாம் கொடுத்துருக்கேன், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் வைஸாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பிளேலிஸ்ட்லேயே தனித்தனி வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.